வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. குருவே சர்வலோகானாம் படஜ பவரோகிணாம் நித்தாய சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தக்ஷணாமூர்த்திசமாரம்பம் ஸ்ரீசங்கராச்சார்யமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பிருகாவதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அஜக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் ஸ்ரீசங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ சத்குருபாதாரவிந்தயோ சரணாரவிந்தியாபியா நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை குபேரன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களே, நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2023 22 நடைபெற உள்ள இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருஷத்து 2024 ஏப்ரல் வரையிலும் இந்த குரு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், என்னெல்லாம் நல்லது நடக்கும் போது, எந்த ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்ச்சியை அடைய போகிறீங்க, வெளிநாட்டு யோகம், கல்வி, உத்தியோகம், ப்ரமோஷன், அப்ராட் வாய்ப்புகள், டாக்டர், இப்படி நிறைய முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் நிறைய தலைப்புகளில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக காண்போம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக, டிரான்சிட்டாக அமையப் போகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த அஷ்டம சனியில் பலவிதமான கஷ்டங்களை, குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம், அது என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட அதில் பாதாளத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவங்களாம் இனிமேல் தான் எழுந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும். பெரிய அரசியல் குடும்பம் அல்ல ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பம், பெரிய பெரிய செல்வந்தர்கள், ஒரு பேர் புகழ் உடையவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதெல்லாம் நிறைய வம்பு வழக்குகளில் கூட அவங்க போய் சிக்கல்லாம் மாட்டியிருக்காங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்காக இதோ வருகிறது, நன்மை செய்ய வருகிறது, நிலையான மகிழ்ச்சி தர வருகிறார் இந்த குரு பகவான். ஏன்னா சந்தோஷம் என்பது நிலையானதாக இருக்க வேண்டும், துன்பம் மட்டுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறதா கூடாது. அப்போ மகிழ்ச்சியும் நிலையானதாக இருக்க வேண்டும். அப்போ யார் செய்வாங்க? அது தேவ குருவான பிராமணனான அந்த குரு தான், அந்த தேவ பிராமணன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் உங்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை தரப்போகிறார். லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, இதை விட சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. லாபஸ்தானத்தில் குரு பொதுவாக ஒற்றை ராசிகளில், ஒற்றைப்படை வீடுகளில் குரு பகவான் அமர்ந்திருப்பது சிறப்பு. 1, 5, 7, 9, 11. அந்த 1, 5, 7, 9, 11 குரு இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகி நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை நிச்சயம் வாழ்நாளில் அடைவார். ஆனால் ஒரு 10 வருஷமாவது உயிர் போகிறதுக்குள்ளே ஒரு 10 வருஷமாவது சௌக்கியமாக வாழ்ந்துட்டு போவாங்க. அவங்க ரொம்ப ஜாதகம் மோசமாக இருந்தால். அதுவே ஜாதகம் நல்லா இருக்குமே ஆனால்
ஒரு மிடில் ஏஜ்லேயே அவங்களுக்கு அந்த நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஒரு 35 வயசில் 40 வயசில் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த லைஃப்பை ஸ்டாண்டர்டாக கொண்டு போயிடுவாங்க. அப்போ இது எல்லாம் எங்கிருந்து நடக்கிறது என்று சொன்னால், அந்த தேவ பிராமணன் என்று வர்ணிக்கக்கூடிய குருவால் நிகழ்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அடித்தட்டு மக்களையும் பரம ஏழையையும் ஒரு பரதேசியையும் மிக பெரிய பணக்காரனாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் நம்மளுடைய குரு பகவான். நாம் இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனையோ சன்னியாசிகள், எத்தனையோ பிரம்மச்சாரிகள் ரொம்ப ரோடு ஓரமாக சாதாரணமாக தெருவோரமாக இருப்பாங்க. ஒரு சடன் பீரியடில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு நாமெல்லாம் நினச்சி ஏங்கக்கூடிய வகையில் சற்றும் எண்ணி பார்க்க முடியாத, தொட்டு பார்க்க முடியாத உயரத்திலே கொண்டு போய் அதை உட்கார வச்சுருவாங்க. இதெல்லாம் குருவால் வரக்கூடியது தான், தேவகுரு. அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வருகின்ற பொழுது அவங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ அல்லது குருவுடைய பார்வையோ ஏதோ ஒன்று குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் அந்த குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகி திடீர் உயர்நிலை பதவிக்கு வந்து விடுவார்கள். ஒரு குடும்பத்தில் கணவர் ஒரு அரசியலில் இருந்துட்டு இருப்பாங்க, உள்நாடோ வெளிநாடோ. கணவர் நல்ல போஸ்டிங்கில் இருப்பார். கணவர் அந்த போஸ்டிங் விலகிடலாம் அல்லது அவங்க இறந்துடலாம். இவங்க திடீர்னு ஒரு ராத்திரி பொழுதுலாம் முதல் நாள் ராத்திரி அவங்க வீட்டுக்காரன் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். விடிஞ்சு பார்த்தா அந்த அம்மா அந்த போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு இரவு பொழுதில் ஒரு 4 மணி நேரத்தில் அந்த அம்மாவை ஒரு மினிஸ்டர் ஆக்கி பார்த்துருவார். இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள். நினச்சே பார்த்துருங்க, நம்ம அரசியலுக்கு வரணும்னே அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் எல்லாம் நிறையாவே நடந்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல முன்னேற்றம் மிதுன ராசிக்காக காத்திருக்கிறது. 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவால் அதிக சுப பலன்கள் பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல மிதுன ராசி என்பர்களே, குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் பொழுதுபோக்கு ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். நிறைய ரிசார்ட்ஸ் நாம் பார்க்குறோம். பெரிய பெரிய வெளிநாடுகளில், வெளி ஊர்களில், வெளி மாநிலங்களில் ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரெஸ்டாரண்ட் ஆகலாம், ரூம்ஸாக இருக்கலாம், பெரிய அளவில் வச்சு செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாகவும், அதே சமயம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த மிதுன ராசிக்கு என்ன பிரச்சனைனா, தன்னிடம் இருந்த எல்லா காசையும் தான தர்மம் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்து விட்டு, யாரெல்லாம் கஷ்டம்னு கேட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துட வேண்டியது. தன்கிட்ட இல்லைன்னா கடன் வாங்கியாக கொடுத்துட வேண்டியது. அப்புறம் இவங்க எல்லா கடனும் எடுத்து இவங்க தலையில் போட்டுக்கிட்டு எனக்கு கடன் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியது. அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இரக்க குணம். அதை விட என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. இந்த கடன் பிரச்சனைகள் கட்டாயம் குறையும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும்? மிதுன ராசி என்பவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், 3000 பேர் 4000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் கம்பெனிகள், ஷோரூம்ஸ், பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் சொல்ல போனாக்கா
கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடிய, பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, ட்ரஸ்ட் ஃபண்டு சம்மந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, விவசாயம், அதே சமயத்தில் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த முட்டை பண்ணை, கோழி பண்ணை வரலாம், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் வந்து த்ரெட் மில், அதாவது பருத்தி மில்லு, டெக்ஸ்டைல் மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, கார்மெண்ட்ஸு, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்து ஒப்பந்த புள்ளிகள் எடுத்து செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ், ரோடு கான்ட்ராக்ட், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸ், அதெல்லாம் நிறைய தொழில் போட்டிகள், நிறைய எதிரிகள் உருவாகுது. மிதுன ராசியாக இருந்தால் இதெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ இந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதே போல் மிதுன ராசி என்பர்களே, குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்லையுமே பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் அதிகரிக்கும், ரொட்டேஷன் அதிகமாக ஆச்சுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும், பாதிக்கு மேலே பிரச்சனைகள் காணாமல் போகும். அதே சமயத்தில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும், நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, நிறைய மீடியாஸ் வந்து இன்றைக்கி நிறைய ட்ரபுள்ஸில் இருக்கிறாங்க, நமக்கே தெரியும். ஸோ அவங்களாம் வந்து ஒரு குரோத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல் அரசியல் நெருக்கடிகள், பதவி போட்டிகள் தான் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. போஸ்டிங், எனக்கு அந்த போஸ்டிங் வரலன்னா உடனே அந்த போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள போட்டு கொடுத்து ஒரு பழி வாங்க வேண்டியது, இல்லை அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழி வாங்குதல், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல், பதவி போட்டிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எனிவன். அப்போது பதவி போட்டிகள் அதிகரித்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு கிடைக்கும், வின் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். அதே போல் மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள் தான் அதை விட அதிகம். மாந்திரீகம், வைப்பு தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய நல்ல காலங்கள் உங்களுக்கு வருகிறது. அந்த செய்வினையால் தான் சமயம் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, என் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு, அல்லது இந்த மாதிரி போஸ்டிங் இந்த மாதிரி ஆகிடுச்சு, திருஷ்டியால் இப்படி ஆகிடுச்சு, குடும்ப வளர்ச்சி செய்வினையால் குடும்பம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, இப்படி சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, அந்த செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், தீர்வுகள் கிடைக்கும். அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போது மிதுன ராசி அன்பர்களே, சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இது எனக்கு வந்து நடக்கணும் சாமி, இதுதான் என்னுடைய சப்ஜெக்டு, இந்த சப்ஜெக்டில் நான் வந்து வின் பண்ணணும், செய்வேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இது என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இது எப்போ நடக்கும், உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, காத்திருக்கலாமா, இதில் மாதிரி என்ன மாதிரியான பூஜைகள் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.